ஒரு நாமமே பாபா திருநாமமே, உலகங்கள் 14 அரசாளுமே. சாயன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ சாயருளின் சார்பாக இனிய நல்வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விட்டு விடுவாய். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. எல்லாவற்றிலுமே நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். அதை தவிர்த்து விடு. உன் கர்வம், ஆணவத்தை தூக்கி எறி. உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடமிருந்து விலகிச் செல். அவர்கள் அப்படிதான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ பதிலடி கொடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் கட்டாயம் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று. நீ கண்கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். என் செல்ல குழந்தையே, ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் நினைவில் மனதில் குவிந்துள்ள குப்பை கூலங்களையும் நாற்றங்களையும் முதலில் அகற்று. மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து சாதனை படைக்க முடியும். நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வருங்காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடும். அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு. செயலில் ஈடுபட்டு உன் திறமையை வெளிப்படுத்து. 1000 சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது. சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு அருமையான மருந்து. ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே. பேச வேண்டிய இடம் எது, மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய கோபம், விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிருக்கும் தீமை இழைத்து விடாதே. எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும். அதேபோல் நீ செய்யும் தீமை உன் வாழ்வில் உனக்கான தீமையாகவே திரும்பும். கவலை கொள்ளாதே. தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று நினைக்கிறாய்? உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படிதான் உனக்கு அருள்வேன். இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்களிலெல்லாம் ஒரு நாள் சாத்தியப்படும். அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூற என்னை தேடி வருவாய். உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றுமே உன்னுடன் நான் துணை நின்று காப்பேன். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும்
உடன் பிறந்தவர்களோ, இல்லை நெருங்கிய நண்பர்களோ, இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே, ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரம் இல்லை. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தவறில்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்து காட்டுகிறேன். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். என் அன்பு செல்லமே, நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மன திருப்தியை அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெறவே முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள். அன்பு குழந்தையே, உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவேதான் உன் லட்சியமும். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும், உன் பலத்தையும், உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன். சாயன்பர்களே, ஏதோ ஒன்றுக்காக நம்மை சாய் காக்க வைக்கிறார் என்றால் நமக்கே தெரியாமல் அதில் 1000 நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும். இதை உணர்ந்து பொறுமையாக இருப்போம். பாபா எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும். ஸ்ரீ சாயின் அருளால் அவரை பற்றி பேச, அவருடைய ஆன்மீக சிந்தனைகளை எடுத்து கூற, அவருடைய பொன்மொழிகளை எடுத்து கூற, அவருடைய அற்புதங்களையும் எடுத்து கூறுவதற்காகவே இந்த சேனலை நான் உருவாக்கி இருக்கேன். அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை சாய்நாமம் போற்றிக் கொண்டிருங்கள் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.